ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க சயாரா திரைப்படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின முழு விமர்சனமும் நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து படம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த திரைப்படம் ஒரு ஹிந்தி ரொமான்ஸ் திரைப்படமா வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு வந்து பார்த்துடலாமா. படத்தினுடைய கதாநாயகன் வந்து ஒரு சிங்கரா வந்து இருக்காரு. ஸோ இவர் வந்து அவருடைய பேண்டையும் ஸோ தன்னை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கரா வந்து ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து பேஷனேட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ படத்தினுடைய கதாநாயகி வந்து ஒரு லிரிசிஸ்ட், கவிதைகள், பாடல்கள்லாம் எழுதுற ஒரு ஆளு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆல்பம்காக வந்து கொலாபோ வந்து பண்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து காதல் வந்து மலருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராப்ளம்ஸா வந்து வருது. கடைசியில் இவங்களோட காதல் வந்து கைகூடுச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மொத்த கதையே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா படத்தில் நடிச்சிருந்த கதாபாத்திரங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். குறிப்பா இந்த படத்தினுடைய கதாநாயகனும் கதாநாயகியும் இந்த படத்துல வந்து இப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து ஆகுறாங்க. ஸோ இதான் அவங்களுக்கு முதல் படம். பட் ஆனால் படம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள அந்த காம்பினேஷன், லவ் போர்ஷன்ஸ், அது வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆகின்றது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு சில சீக்வன்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு சொல்லுவேன். சீன்ஸும் நல்லா வந்து ஸ்டேஜிங்கா வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டாவே இந்த படம் வந்து நல்லா இருந்தது. குறிப்பா ஒரு சில சீன்ஸ்ல நம்ம கதாநாயகன் கதாநாயகியோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவ்வளோ அல்டிமேட்டா வந்து பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம கதாநாயகன் வந்து ஒரு சீன்ல வந்து கிரிக்கெட் அது சம்பந்தமா வந்து ஒரு சீன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்து திரும்ப திரும்ப வந்து காமிப்பாரு. ஸோ அப்படி காமிக்கக்கூடிய அந்த ஒரு சீனு, ஸோ அதை கன்சியூம் பண்ண விதம், அதில் வந்து கதாநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு எமோஷனல் சீன்ஸா வந்து அது வந்து ஸ்கிரீன்ல வந்து வந்தது அப்படின்ற ஒரு விதம்ல ஓவராலாவே வந்து அது வந்து ரொம்ப சூப்பரா வந்து வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து கதாநாயகியோட பெர்ஃபார்மன்ஸ் சின்ன சின்ன இடத்துல கூட அவங்க வந்து சூப்பரா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் ஓவராலா இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த இன்பிட்வீன்ல அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸா வந்து படத்துல வந்து வரும் லவ் போர்ஷன்ஸா. ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ அழகா வந்து நேர்த்தியா வந்து படத்துல வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து படத்துல அந்த ஒரு கேரக்டரோட ஒன்றி நம்ம வந்து படம் பார்க்க வச்சதுக்கான ஒரு முதன்மை காரணமே வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதுதான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாவே வந்து நம்மளை வந்து பார்க்க வச்சது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதான் இந்த படத்தினுடைய முதல் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல உள்ள அந்த டைலாக்ஸா இருக்கட்டும் அண்ட் வந்து சீன்ஸா இருக்கட்டும். ஸோ ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து ஐ லவ் யூ அண்ட் ஃபார் எவர் அண்ட் வந்து எவர்னு சொல்லிட்டு ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து வரும். இது கரெக்டா வந்து சொல்றேன்னா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனால் அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து படத்துல ஒரு சில சீன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் சொன்னேன் அப்படின்னா மேபி வந்து ரிவீல் ஆகுறது கூட வந்து வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓவரால் மேக்கிங்கும் சரி, அண்ட் வந்து இந்த படத்தை வந்து ஷார்ப்பா இருந்தது. அந்த ஷார்ட்டான டைலாக்ஸ் வந்து ஸ்கிரீன்ல வந்து காமிச்சதும் சரி, அந்த நம்ம கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையேயான அந்த ஒரு அன்பு பரிமாற்றம், அந்த ஒரு காதல் பரிமாற்றத்தை வந்து ஸ்கிரீன்ல வந்து காமிச்சது, அந்த வந்து சீனை வந்து கன்சியூம் பண்ணதும் வந்து சரியா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. நிகா சிவராமன் அப்படின்ற ஒரு நபரோட சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பரா வந்து ரிச் அண்ட் குவாலிட்டியா வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது இருந்தது. ஸோ அதான் வந்து படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான ஃபீலை வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன். பிளஸ் வந்து ஆடர் வந்து இந்த மியூசிக். ஸோ மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு மெலடியா தான் படத்துல வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காங்க. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சயாரா அப்படின்ற ஒரு சாங், அந்த அது ஓவராலாவே அந்த சாங்கே வந்து நல்ல ஒரு ஃபீல் குட். அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சாங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அந்த சீனோட வந்து பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து மியூசிக் ஒரு ரொமான்டிக் படம் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா அந்த மியூசிக் குவாலிட்டியும் அண்ட் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபியோட குவாலிட்டியும் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து படத்துல வந்து இருந்தது. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆடட் பிளஸ் பாயிண்ட் தான் அந்த படத்தை நம்ம வந்து பார்க்க வச்சதுக்கு. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது மோகித் சூரி அப்படின்ற ஒரு நபர் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஆஷிக் 2 படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஒரு நபர் தான். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த படம். ஸோ அவர்கிட்ட அடுத்த ஒரு ரொமான்ஸ் படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தினுடைய கதை அண்ட் வந்து அந்த ஒரு திரைக்கதை இது எல்லாமே வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு கிளிஷேவான சீன்ஸ் எல்லாம் கூட வந்து படத்துல வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அது வந்து படத்துல பார்க்கறதுக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா குறிப்பா வந்து ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸோ அது வந்து படத்துல இவங்க விஷுவலா வந்து காமிச்ச
அந்த ஒரு ரிச் குவாலிட்டியான இந்த ஒரு மியூசிக் குவாலிட்டியும் வந்து படத்தில் வந்து நல்லா இருந்ததுனால இந்த படத்தை வந்து நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் அது வந்து குறிப்பாக அது இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டிங் லவ் வந்து எப்படி வந்து போகுது அப்படிங்கிறத வந்து காமிச்ச விதமும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து இது இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதான் இந்த படத்தை வந்து பார்க்க வச்சதுக்கான மெயின் ஆடட் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவா ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் கேரக்டர் வந்து வருது. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஏன் வருது அப்படிங்கிறதே வந்து தெரியல. தேவையில்லாத அந்த கேரக்டருக்கு வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்துருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு இந்த படத்தில் தூக்கி இருந்தால் அந்த படத்தோட டியூரேஷனே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாயிருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கிளிஷியவான சீன்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து கொரியன் ட்ராமாவா இருக்கட்டும் அண்ட் வந்து ஹாலிவுட் மூவிஸ்லேயே ஒரு சில மூவிஸ் அதில் உள்ள சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து வருது. ஏன் தமிழ் மூவிஸில் இருக்கிற ஒரு ரொமான்ஸான அந்த ஒரு சில சீன்ஸே வந்து படத்தில் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து படத்தில் பழக்கப்பட்ட சீன்ஸாகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து டல் மூமெண்ட்ஸ் அண்ட் வந்து இன்பிட்வீன் கேப்பில் வந்து கொஞ்சம் லேகிங்கான சீன்ஸும் வந்து போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து படம் வந்து லேக் ஆகுறத வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக படம் வந்து எப்படி தான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ரொமான்டிக் படம். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே வந்து படத்தில் வந்து படக்குழு வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே வந்து எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம சொன்ன நெகட்டிவ்ஸ் தான். ஸோ அந்த ஒரு சில நெகட்டிவ்ஸை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்து படம் பார்க்குறதுனா வந்து பாருங்கள். எனக்கு புதுவிதமான சீன்ஸ்லாம் வந்து தேவையில்லை. படம் வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்களோ எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருந்தால் போதும். பொழுது போகிறதுக்கு ஒரு படம் நல்ல படம் பார்த்தா போதும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க போயிட்டு தியேட்டர்ல போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் அப்படின்னு தான் நான் நம்மளை பொறுத்த வரையும் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் அப்படின்லாம் வந்து இந்த படத்தை சொல்ல மாட்டேன். பட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படத்தை போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம சைட்லேருந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த படம் வந்து இப்போ நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் லிப்லாக் சீன்ஸ் வந்து படத்தில் நிறையவே வந்து இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு வந்து படம் பார்க்கறதுனா வந்து பாருங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்குறதுனா இங்கே போயிட்டு வந்து தாராளமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஒரு படம். நம்மளோட வீடியோஸ் அண்ட் நம்மளோட விமர்சனங்கள்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 2 நாளாக கொஞ்சம் கோல்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து வாய்ஸில் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.